ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரில் இருந்து ஸ்பெயினின் செவில்லே நகர் நோக்கி லுஃப்தான்சா ஏர்பஸ் A321 என்ற விமானம் பறந்துள்ளது. அதில் 199 பயணிகள், 6 விமான ஊழியர்கள் பயணித்துள்ளனர். தரை இறங்குவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பாக விமானி கழிப்பறைக்கு சென்ற நேரத்தில் சக விமானி எதிர்பாராத விதமாக மயங்கி விழுந்துள்ளார். 10 நிமிடங்களுக்கு விமானம் ஆட்டோ பைலட் முறையில் செயல்பட்டுள்ளது. 8 நிமிடத்திற்கு பின்னர் கழிப்பறையில் இருந்து வெளியே வந்த விமானி அவர் மயக்கம் அடைந்திருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனையடுத்து விமானி காக்பிட்டிற்குள் நுழைய அனுமதி கேட்டுள்ளார். ஆனால் துணை விமானி மயக்கத்தில் இருந்ததால் 5 முறை அவர் அனுமதி கேட்டும் அவரால் அனுமதி வழங்க முடியவில்லை. இதனையடுத்து தனக்கு வழங்கப்பட்ட ரகசிய கோட் மூலம் உள்ளே செல்ல முயன்றார். அப்போது மயக்கம் தெளிந்த துணை விமானி கதவை திறந்துள்ளார். இதனால் விமானத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் பின்னர் விமானத்தை இயக்கிய விமானி மெட்ரிட் விமான நிலையத்தை தொடர்பு கொண்டு அவசரமாக தரையிறங்க அனுமதி கேட்டார். மெட்ரிட் விமான நிலையம் அனுமதி வழங்கியதும் அங்கு விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.